to Hero Sisters Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கோபி பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளா டக்குனி வீட்லயே ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்ங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Hero Sisters Kitchen-ஐ Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோபியை ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் குடமிளகா பன்னீர் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம கோபியையும் பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோபி பன்னீர் ரெண்டுக்குமே நான் ஒரே மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக போதும். நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணும்னு. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம பஜ்ஜி போடுவோம்ல அந்த மாதிரி அந்த பதம் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டு வச்சுருந்தோம்ல, அது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை இதில் போட்டு நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே தான் நம்ம பன்னீரையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நான் 100 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கலாம். எங்கள் பாப்பா வேறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா. காலிஃப்ளவர் 65 வேணுமாடா? கலர் பொடியில் எதுவும் ஆட் பண்ணல, நேச்சுரல் கலர் தான். இதேமாரி நம்ம இப்போ பன்னீரையே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோபியும் பன்னீரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இது பன்னீர் இதெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இது கோபி. இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நல்லா வதக்கணும்ல இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்குங்களா. லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். வெங்காயம் கேப்சிகம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் நார்மல் டொமேட்டோ சாஸ்
சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ லைட்டாக உப்பு போட்டால் போதும். வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோபி பன்னீர், அது இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு வந்து நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மளோட மஞ்சூரியனும் ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ வந்து இதோட சேர்த்துடலாம். நம்ம சோள மாவு ஊற்றினோடனே லைட்டாக கெட்டி போத வரும் பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சாஸியாக வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 1 மினிட்ல இறக்கிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக ட்ரை வேணும்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அடுப்புலேயே வச்சுருங்க. நம்மளோட மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய கோபி பன்னீர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை வந்து தோசை, சப்பாத்தி, பனியாரோட சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.